கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா அவர் கைவிடாதிருப்பா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா அவர் கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. எண்ணிப்பா 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 என்றும் அதை எண்ணிப்பா. என்றும் அதை எண்ணிப்பா. காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானா அளிக்கவில்லையோ. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானா அளிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும் திகழ்ந்து விடாது சேர்பவரோ. வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும் திகழ்ந்து விடாது சேர்பவரோ. சித்தில வேளையில் இச்சையினா உன்னை கிட்டி எழுபவரோ. சித்தில வேளையில் இச்சையினா உன்னை கிட்டி எழுபவரோ. ஜெயமோ கலமோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரா. உனக்கென்றும் அளிப்பவரா. காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையான தம்பி தான் நம்ம நாளை என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். இந்த பகுதி வாங்க, இந்த பகுதி வாங்க. ரொம்ப பிடித்தமான தம்பி, கடவுளுக்கு ரொம்ப பிடித்தமான பிள்ளைகள். அதைத்தான் நான் நினச்சி சந்தோஷப்பட்டு தம்பி பாருறேன் அப்படி சொன்னேன். அவர் சொன்ன மாதிரி நிறைய எனக்கு வேலைகள் உண்டு. எனக்கு 3 ஸ்கூல் இருக்குது, 4 பெட்ரோல் பங்க் இருக்குது, டிஎஸ் பட்டமுடி, டிஎஸ் மசாலா, டிஎஸ் பெருங்காயம் மசாலா, டிஎஸ் மசாலா, சோப்பு, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும், வேறு வழி இல்லை. ஆனால் நம்ம கடவுளுக்கு வரும்போது கடவுள் நம்ம வேலையை பார்ப்பார்ல, நமக்காக கடவுளுக்கு வரும்போது நம்ம வேலையை ஆண்டு பார்ப்பார்ல, அந்த ஒரு வைரேகத்தான். அதனால் வயசு 74, வீட்டில் ரொம்ப கஷ்டம்தான். எல்லோரும் என்னை வெளியே அனுப்புறது கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் அதையும் மிஞ்சி ஒரு ஓட்டம், ஆண்டு கொடுத்த ஓட்டம், ஒரு ஓட்டம். அருமையான தம்பி சாட்சி சொன்னார்ல, சாட்சி என்ன சொன்னார்? உலகமே எதிர்த்து வரட்டும். 430 ஆண்டுகாலம் எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு வாழ்கிறாங்க. பார்வன் கொடுமான தண்டனை கொடுக்க என்னெல்லாமோ பண்ணுறான், ஒன்றும் பண்ண முடியலை. 10 வாதை முடித்து தலைப்பிலெல்லாம் செத்து போகிறாங்க. அப்படியே மனசு கீழே பார்வனுடைய மகனே செத்து போகிறான். இருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்களை வாழ விடக்கூடாது, இஸ்ரேல் வாழக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப நெருக்கடி கொடுக்கான். நெருக்கடி கொடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது பின்னால் அவனுடைய 600 பிரதான ரதங்கள் எல்லா காரியத்தையும் எடுத்துகிட்டு பின்தொடர்தான். ஜனங்கள் கஷ்டப்பட்டு 430 ஆண்டு காலம் அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்து விடுதலை கிடைக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை லட்சியம் கிடைக்குமான்னு சொல்லி வர்றாங்க. பின்னாலேயே தொடர்ந்து வரா. ஒன்று கடத்துக்கு வந்துடுறாங்க. முன்னால் செங்கடல், முன்னால் செங்கடல், பின்னால் பார்வனுடைய சேனை. அவளுக்கு என்ன செய்யனே தெரியல. மோசைட்ட சொல்கிறாங்க, எகிப்தில் கல்லறைனா எங்களுக்கு குழந்தை புதைக்கிறதுக்கு வந்தேன்னு கேட்காங்க. எகிப்தில் கல்லறைனா எங்களுக்கு குழந்தைன்னு கேட்குறாங்க. எல்லாரும் பலவிதமான கேள்வி கேட்காங்க, பலவிதமான கஷ்டத்தை கொடுக்காங்க. அவன் அப்படியே திகைச்சு நிற்கிறான். அந்த ஆண்டவர் கேட்காரு, உங்கள்கிட்ட என்னடா இருக்குன்னு கேட்காரு. கோல் அப்படிங்கார், அடினார் செங்கடலை. செங்கடலை அடித்த உடனே செங்கல் 2ஆக பிரிந்தது மாத்திரமல்ல, கடவுள் பெரிய விடுதலை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். இன்றைக்கு நீ இத்தனை விதமான காரணம் வந்தால் சத்துரு வெள்ளம் போல் வரும்போது தேவனுடைய ஆவியான விரோதமாக கொடியேற்றுவார். நீ தேவனுக்கு உண்மையாய் வாழும்போது, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, மகிமையான வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உலகத்தில் மனுஷனை மதம் மாற்ற வரல. யானைக்கு தான் மதம், மனுஷனுக்கு மதம் இல்லை. அவருக்கு நல்ல மார்க்கத்தை உருவாக்க ஆண்டவர் உலகத்தில் வந்தார். நல்ல மார்க்கத்தை, நல்ல வழியை உருவாக்கி கொடுக்கத்தான் ஆண்டவர் உலகத்தில் வந்தார். உலகத்தை யாரும் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்தார். செய்தது மாத்திரமல்ல, நீ கடவுளுக்கு மகிமையாக வாழணும், கடவுளுக்கு சாட்சியாக வாழணும், ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒரு மகள் நேற்று ரொம்ப கஷ்டம், புருஷன் இழந்துட்டா. 3 பிள்ளைகள் என்ன செய்யனே தெரியல, ரொம்ப கஷ்டம். ஆனால் கடவுளோட போராடி ஜெபிக்கக்கூடிய மகள். வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட மகள், தேவனோடு வாழக்கூடிய மகள். என்ன செய்ய தெரியல, வாழ்க்கையை அழிச்சிட முடியாது. அற்பு நிமிஷம் ஆசை காட்டி அக்னிகளை தள்ளுவான் பிசாசு. அற்பு நிமிஷம் தான் ஆசை கட்டுவான், அதுக்கும் போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். பரிசுத்தமான வாழ்க்கை வேணும், கடவுள் சாட்சியாக வேணும்னு சொல்லி ஆண்டவர் தான் விரும்புகிறாரு. என்ன செய்யணும் தெரியல. என்னால் முடிஞ்ச சில உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க. மாதம் என்னை பார்த்து, ஐயா 2 நிமிஷம் மட்டும் பேசணும்னு சொன்னேன். 2 நிமிஷம் பேசுன்னு சொல்லும்போதே 2 கண்களின் கண்ணீர் அப்படி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் கடவுளுக்கு வாழ்ந்துக்கிட்டு, ஏன் இவன் போராட்டம், ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அவட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை
வா, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அஞ்சாதே ஒன்றுக்கு நீ, அஞ்சி துஞ்சாதே எதுக்கு நீ, அஞ்சாதே ஒன்றுக்கு நீ, அஞ்சி கிஞ்சாதே எதுக்கு நீ. பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு, பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் நெருக்கிடும் உபத்திரவமே, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் நெருக்கிடும் உபத்திரவமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுபலன் மீண்டும் ஜெயித்திடவே, நீயும் மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் பக்கம் ஜீருக்கிற பாராதவர் போலேதான், உன்னை பாராதவர் போலேதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அந்த மகிட்ட தான் சொன்னேன், எதுக்கும் கவலைப்படாதம்மா, கடவுள் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் நம்பின பிள்ளைகள் யாரும் கைவிடப்பட்டது சரித்திரமே இல்லை. மனுஷன் வெட்கப்பட்டு போவான், ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். ஏன்னா அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு திரிச்சவ, அவர் சொந்த ரத்தத்தையே சிந்தி சம்பாதிச்சு திரிச்சவ. அவர் யாருக்கும் மதம் மாற்றவோ அதுக்கு உலகத்தில் வரல. சென்னையில் ஒரு குடும்பத்தார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஊர் ஆலங்குளம், திருநெல்வேலி பக்கத்தில் ஆலங்குளம். ஆலடிப்பட்டி என்ன அந்த குரு சொல்லுவாங்க. ஆலடி அருநாடு ஒரு மந்திரி இருந்தாங்கல்ல, ஒரு சொந்த பங்காளிங்க. அவங்க வீட்டுக்காரு முருகன் கோயில் பூசாரி, வீட்டுக்காரு முருகன் கோயில் பூசாரி. சென்னைக்கு வந்துட்டாங்க, பிழைப்பு இல்லைன்னு சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்தால் ஒரு காஃபி தூள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர். அவர் பூஜாரி, அவர் பூசாரி, ஒன்றும் செய்ய முடியல. கொஞ்ச நாள் கழித்து அந்த அம்மாவுக்கு 3 பெண் பிள்ளைகள். மூத்த மகளுக்கு மட்டும் திருமணம் ஆகியிருக்கு. 2 பிள்ளைகள் வாழ்விய பிள்ளைகளாக இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு கழுத்து கீழே செயல்படலை. அப்படியே படுத்துட்டாங்க. சென்னையில் வாடகை வீட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். கடுத்து பெட்சோல் புண்ணு வந்து உடம்பெல்லாம் நாற்றம். பெட்சோல் புண்ணு வந்து உடம்பெல்லாம் நாற்றம். கடைசியில் என்ன செய்யணும் தெரியல. பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் வீட்டுக்காரங்கெல்லாம் எல்லாம் சொன்னாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சு அதற்கக்கூடாதா, நாங்களாம் பக்கத்தில் கொடுத்தோன்னு இருக்கோமே, என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, இந்த கிழவி சாகலியே என்ன செய்யறதுன்னு சொல்லி, உயிருக்கு உயிர் நேசிக்க தாய்,
உயிரோடு நேசிக்க ஒரு தாய் சாகலின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த வீட்டுக்கு ஒரு பைபிள் ஒரு அம்மா வேதத்தை பற்றி போதிக்கப்பா அந்த வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க யாருக்காவது சோகம் இல்லையா ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. அந்த தாயை கூப்பிட்டு காட்டினாங்க. இந்த அம்மா தான் உடம்பு சரியில்லை, இப்போ பாருங்கன்னு சொல்ல உடனே உள்ளே போக முடியாது. இதில் ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப கஷ்டத்தோட, கண்ணீரோட, ரொம்ப வேதனையோட மூக்கெல்லாம் பொத்திக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு ஒரு ஆத்துமா அழிது ஆண்டு சித்தம் இல்லை. ஒரு மனுஷன் 100 ஆடுகளை கொண்டிருந்து 99 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு காணாமல் போனால் அந்த ஒரு ஆட்டையும் வனாந்தரத்தில் விட்டுட்டு 99 ஆடையும் விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போவான்ல, அதே மாதிரி இந்த அம்மா பாரத்தோடு போயிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் போராடி ஜெபிக்காங்க. போராடி ஜெயிக்கும்போது அவங்களுக்கால தாங்க முடியலை. இந்த அம்மா படுற வேதனை தாங்க முடியலை, அழுறாங்க. என்னோ ஏழை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என்னோ ஏழை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அவ்வளோதான் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு தம்மாட்ட சொன்னாங்க, அம்மா சிறு வயசு நீங்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருக்கலாம்,
நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரியாது. என்னை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் மனதுக்கு தெய்வமா அப்படின்னு சொன்ன உடனே நைட்டில் படுக்கும்போது நித்திரையில் கேளுங்க. ஆண்டு சொல்ல வெளிப்படுத்துவார். சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு தாகம். அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள், நிச்சயமாக ஆறுதலான சில காரியங்கள் எல்லாம் கேட்ட உடனே இவர் தான் மெய்யான ரட்சகராக இருப்பாரோ ஒரு எண்ணம். ராத்திரி கேட்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 10 வயசில் மாங்காய் திருடினது, தேங்காய் திருடினது, வாழைக்காய் திருடினது, முருங்கைக்காய் திருடினது, எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தினார். திருமணம் பண்ணும்போது புருஷனுக்கு விரோதமாக அரிசியை கொண்டு கடையில் விற்றது. நம்ம கதறி அழுதாங்க. கதறி அழுது பிறண்டு ஒன்றும் விடுதலை ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, சரியத்து ஒன்றும் இல்லை. விடியக்காலம் 5 மணிக்கு எழும்பி வீட்டை கூட்டுறாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். யார் ஒரு ஆவியா என்னக்காக்கா தான் பெற்றெடுத்த தாய். காரணம் இன்றைக்கு ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம். யாரும் ஏமாத்துறவர் இல்லை. இன்றைக்கு கண் முன்னால் அற்புதங்கள் செய்கிறோம். இன்றைக்கி அந்த அம்மா இப்போ தான் அந்த அம்மா மறிச்சாங்க. இப்போ அம்மாவுக்கு பேர் சத்திய பாட்டின்னு பேர். சத்திய பாட்டி சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவாங்க. நான் ஜெபம் பண்ண போகிறேன்னா என் முழங்கால் போட்ட உடனே தலையில் கை வச்சுன்னு சொல்லுவாங்க. தம்பி, இந்த பாவம்லாம் உன்கிட்ட இருக்குது, இந்த காரியெல்லாம் உன்கிட்ட இருக்குது, நீ அறிக்கையிடு, இனி பாவம் செய்யாத, அறிக்கையிடு, கடவுள் சாட்சியாக வாழு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளவோ வல்லமையாக செய்யக்கூடிய தெய்வம். என் கிராமத்தில் துரசாமின்னு ஒரு அண்ணன், துரசாமி நாடார் சொல்லுவாங்க. கோயில் பூசாரி, எத்தனையோ ஆண்டு காலம் பூசாரி, கோயில் பூசாரி. அவருக்கு ஒரு மனைவி, ஒரு மகள், ஒரு மகன் உண்டு. மனைவி திடீர்னு இறந்துட்டாங்க. இவர் கோயில் பூசாரி, மகளுக்கு திருமணம் பண்ண ஆசைப்படுறாரு. மகன் நல்லா அழகாக இருப்பா, ரொம்ப அழகாக இருப்பா, பியூட்டிஃபுல்லாக இருப்பா. இந்த மகளுக்கு திருமணம் பண்ண உடனே திருமணம் பண்ணி கை பிடிச்சி கொடுக்குறாரு. இன்னும் மறுபடி திருமணம் பண்ணி தாலி கட்டி ஃபஸ்ட் நைட்டுக்கு புருஷனுக்கு பால் கொண்டு போகிறா. கைகள் விளங்காமல் இந்த அட்டாக் வந்துடுச்சு. புருஷன்காரன் உடனே அவன் தலைமுடியை பிடிச்சி கொண்டு புருஷன்கிட்ட கொண்டு நொண்டி பண்ண ஏமாத்தி என் கையில் தலையில் கட்டிட்டே சொல்லி விட்டுட்டு போயிட்டான். ரொம்ப வேதனை. திடீர்னு அவருக்கு உடல்நல சரியில்லை. உடல்நல பாதிக்கப்பட்டு வீட்டில் ரொம்ப கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. 6 மாதம் அவர் போன பூஜைக்கு போக முடியலை. 6 மாதம் கழித்து தாடி வளர்த்து கொடூரமான சூழ்நிலையில் வீட்டில் நுழைகிறார், கோயிலுக்குள் நுழைகிறார். அங்கே வாலிப தம்பி மேலே சொன்னாங்க, நீ பூஜை பண்ணது போதும், நீ போயிடுன்னு சொல்லி அவர் கழுத்தை பிடிச்சி தள்ளிடுறாங்க. இவரை தாங்க முடியல. நான் அவருக்கு ஒவ்வொரு நாட்களும் நான் ஊருக்கு போகும்போது அவரை பார்ப்பேன். மையன் ரட்சக ஆண்டவர் நம்ம சொல்லுவேன், ஆண்டு நேசிக்கான்னு சொல்லுவேன். ஆனால் அவர் காதில் வாங்க மாட்டார். உங்கள் தொழில் அது தம்பி, எங்கள் தொழில் இதுன்றார். நான் போகும்போது சும்மா போக மாட்டேன், பழங்களை வாங்கிட்டு போவேன், ஏதாவது செய்துட்டு போவேன். இந்த வார்த்தை அவங்களுக்கு சொன்ன உடனே தாங்க முடியல. வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து எந்த தெய்வத்தை நேசித்தாரோ, எந்த தெய்வத்தை போசினாரோ, எந்த தெய்வத்துக்கு குளிப்பாட்டினாரோ, எந்த தெய்வத்தை தொடச்சி விட்டாரோ தெய்வத்தை நினச்சார். உனக்கு தானே இவ்வளோ வேலையை நான் பார்த்தேன், உனக்கு இத்தனை காரியம் நான் தான் செய்தேன், ஒரு சின்ன பையனை இவ்வளோவா கேவலமாக பேசிட்டேனே, உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு காது இல்லையான்னு கேட்டு அழுகிறாரு. ஏங்கி அழுகிறாரு. அழுதுட்டு தூங்கிட்டு அவர் எந்த தெய்வத்தை நேசித்தாரோ அதே தெய்வம் அவர் தெருவாக காலை பிடிச்சி இழுத்துட்டு போச்சான். இழுத்துட்டு போய் கதிர்கட்டை தூக்கி அடித்த மாதிரி தெருவில் அடித்ததா. அப்போ தான் அவர் சொன்னார், தெய்வம் அல்ல, அது அந்த பிரதர் சொன்ன ஆண்டவர் தான் மெய்யான ரட்சகர்னு சொல்லி ஆண்டவர் ஒற்றுக்கிட்டது மாத்திரமல்ல, அடுத்த மாதம் நான் போகும்போது என்னை பார்த்துச்சேன், ஐயா எனக்கு கண்ணாடி ஒன்று வாங்கித்தாங்க, எனக்கு பைபிள் ஒன்று வாங்கித்தாங்க, அந்த ஆண்டவர் எனக்கு வேணும், அந்த ஆண்டவர் எனக்கு வேணும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது 22ஆம் வசனத்தில் எலியா சொல்லுவான்ல, 2 நினைவுகளை எந்த மட்டும் குந்தி நடப்பீங்க, கர்த்த தெய்வம் கைத்த வணங்கு,
பாகால் தெய்வம் பாகால வணங்கு, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்கன்னு கேட்பான்ல. அதே போலதான் ஆண்டவர் ஒப்பு கொட்டது மாத்திரமில்லை, சாகிறதுக்கு முன்னால ஞானசானம் வாங்கி திடப்படுத்தல் பெற்று கம்யூனியன் வாங்கிட்டு தான் ஆண்டு ராஜ்யத்தை பிரவேசித்தாரு. அருமையான தம்பி சொன்னார்ல, எத்தனையோ போராட்டம் வரும், எத்தனையோ போராட்டம் வரும், கஷ்டம் வரும், வேதனை வரும், நிந்த வரும். இந்த நிந்தனம் வந்தாலும் நம்ம தெய்வம் வெட்கப்படுத்துறதில்லை. வேதத்தில் வாசிக்கும் போது, தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, நாட்டு ராஜா என்ன பண்றான், தூராங்க சமவெளியில 60 முழ உயரத்தில் ஒரு சிலையை பண்றான். 6 முழ அகலம், சிலையுண்டு அகலம் பண்ணிட்டு மூட்டு மக்களெல்லாம் வணங்குன்னு சொல்கிறான். வணங்குன்னு சொல்லி தண்டா கடிச்சு சொல்கிற ஊருக்குள்ளே தண்டா கொடுத்தாங்க. அதே மாதிரி தண்டா கொடுத்தாங்க. இவர் தான் வணங்குன்னு சொல்லி 3-4 வரைக்கும் இப்படி வணங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே 3 மனுஷர் இருந்தாங்க. யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்து 3 மனுஷங்க இருந்தாங்க. அவங்க வணங்கல்ல. எல்லாரும் வந்து சொன்னாங்க, நீ நிறுத்தது சிலையை அவங்க வணங்கலின்னு சொல்லும்போது ராஜா கோபம் வருது. கோபம் வந்தது மாத்திரம் கூப்பிட்டு கேட்குறான், உண்மையாக தான்? ஆமாம், உண்மைதான். அவன் என்ன சொல்கிறாங்க, என் தெய்வம் என்னை நேசிக்கிறாரு, என் தெய்வம் என்னை ஆசீர்வதிக்கிறாரு, என் தெய்வம் என்னை பாதுகாக்காரு, அவர் என்னை பாதுகாப்பார். அவர் பாதுகாத்தாலும் பாதுகாப்பாட்டாலும் நீ நிறுத்துற சிலையை நான் வணங்க போகிறதில்லை, நிறுத்துற சிலையை நான் வணங்க போகிறதில்லை சாட்சியாக சொன்னாங்க. ராஜா கோபம், பயங்கரமான கோபம், என்னெல்லாமா பண்ணி பார்க்கான். அவனை வந்து சூளையில் அக்னி சூளையில் போடுறதுக்கு பார்க்கான். சூளை 7 மடங்கு சூடு பண்ணுறான். 7 மடங்கு சூடு பண்ணி இராணுவத்தில் பல சாலையில் கொண்டு போய் அவனை கட்டித்து கொண்டு போடுறாங்க. தூக்கிட்டு போனவங்களாம் செத்து போகிறாங்க. இந்த 3 பேர் மாத்திரம் விடுதலையாக வாழ்ந்தாங்க. 4ஆவது மாதம் தேவனுடைய ஆவி அங்கே நின்றார். இன்றைக்கு ஆண்டு உன்னை பாதுகாப்பார், உன்னை ஆதரிப்பார். நீ கடவுளுக்கு வாழ்வாயனா உண்மையான வாழ்க்கை வாழணும், கடவுளுக்கு சாட்சியாக வாழணும், வைராக்கியமான வாழ்க்கை, வைராக்கியமான சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வான குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டு வெட்கப்படுத்தவே மாட்டார். ஒரு நாள் ஆண்டு வெட்கப்படுத்துகிற தெய்வம் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இதுவரை உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து வழிநடத்தினா தெய்வம் உண்மையானவர். நமக்கு ஒரு பாரம், நமக்கு ஒரு தாகம் வேணும். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனசாப்படாமல் இருப்பேன்னு சொல்லி புத்தி கட்டு ஜீக்கத்தை யோனாம் ஆண்டவர் நினைவே பட கண்ணி விட்டு அழுதாரு. இன்னைக்கு இந்திய தேசம் 148 கோடி ஜனம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வம் எல்லாம் தெய்வம்னு சொல்லி ஏமாந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. இவருக்கு மெய்யான ரட்சகரையும் அறியணும் இல்லை, மெய்யான ரட்சகர் ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளணும் இல்லை. அதனால் நம்ம எந்த காரியத்தை எதுக்கும் கவலைப்படக்கூடாது. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய், சாட்சியுள்ள வாழ்க்கையாய், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். உலகத்தை வெட்கப்படுத்தலாம், தாய் வெட்கப்படுத்தலாம், தகப்பன் வெட்கப்படுத்தலாம், புருஷன் வெட்கப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவனை வெட்கப்படுத்த மாட்டார். உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டு. ஆகார் கண்ணி விட்டு அழுதல்ல, நாச்சியார் கைவிட்டா, சாராள் கைவிட்டா, புருஷன் ஆபிரகாம் கைவிட்டாரு. வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி ஓடுறல்ல, ஓடும்போது ஆண்டவர் கேட்கிற, ஆகாரே நீ எங்கே இருக்கிறாய்? தேடி வந்து தெய்வம், தேடி உன்னை ஆதரிக்கிற தெய்வம். அவ என்ன சொன்னா, நீரை காண்கிற தெய்வம், காண்கிற தெய்வத்தை தேடி வந்திருக்கீங்க. வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, உன் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, உன் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது
மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். நம்மளை ஆட்கொண்ட தெய்வம் யார் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். நான்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டாள். நாங்கள் 4 சகோதரர்கள், ஒரே கூட்டு குடும்பம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 4 பேரும் ஒரே கிச்சன் தான். எங்கள் வீட்டில் 100 பேர் 150 பேர் நேரத்துக்கு சாப்பிட்றோம். இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குறைவில்லை. ஒன்றும் இல்லாமல் சென்னைக்கு வந்தோம் 1968. 56 வருஷம் ஆச்சு. ஒன்றும் இல்லாமல் சென்னைக்கு வெறுமையாக காலில் செருப்பு கிடையாது, சின்ன டவுசர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தா தெரியுமா யாக்கோவுக்கு. யாக்கோவை வந்து இஸ்மவேல் வந்து ஏசா சந்தையில் கல்யாணம் பண்ணி அந்த அம்மாவுக்கு ரெபேக்காளுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்த உடனே தன் புருஷன்டர் ஈசா கிட்ட அந்த அம்மா அழுகிறாங்க. என்ன சொல்லி அழுகிறாங்க, ஏசா வந்து இந்த ஜாதி பெண்ணை கட்டிட்டான், அந்த ஊர் பெண்ணை கட்டிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுபோல் யாக்கவும் கல்யாணம் பண்ணிட்டான், கட்டிட்டான்னு கஷ்டம், ஆனால் இவனை எப்படியாவது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படி சொல்கிறேன். லாபன் வீட்டுக்கு அனுப்ப சொல்கிறேன். ஈசாக்கு சொல்லி அனுப்புகிறான். ஈசாக்கு சொல்லி அனுப்பும்போது யாக்கோபு ஒரு சாதாரண மனுஷன், ஒரு கோலும் ஒரு கம்பு தான் வச்சுருக்கான், ஒரு வேஷ்டி கட்டியிருப்பான், கோவணம் கட்டியிருந்தானோ கோவணம் கட்டலையே, டவுசர்லாம் கிடைக்காதுல்ல அந்த காலத்தில், செருப்பும் கிடையாது, இல்லை எப்படியோ போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கொடுத்தார். ஆதியாகமம் 28:15 வாசிக்கும் போது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னார். அந்த வார்த்தையை கட்டியாக பிடிச்சிக்கிட்டான். தகப்பன் விட்டு தாண்டி போகும்போது மாமன் வீட்டு போன இடம் 168 கிலோமீட்டர் சொல்லி வரலாறு சொல்லுது. வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க 120 கிலோமீட்டர் நடந்தே போயிருப்பான். நடந்து போகும்போது எத்தனை வனவிலங்கு, எத்தனை மிருகங்கள், சிங்கம், புருளி, கரடி, எத்தனையோ வந்திருக்கோம், பாம்பு, எத்தனையோ விதமான காரியங்கள் தாண்டி போகிறான். ஆனால் ஆண்டவனை பாதுகாக்கல. தேவதூர் ஏணி, வானத்துக்கு பூமிக்கு ஏணி வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. பாதுகாத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அதே ஆதியாகமம் 28:20 சொல்கிறான், நீ என்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் காத்து என் தகப்பனை திரும்பி வர பண்ணுவீனானா என் சம்பாத்தியத்தை தசமங்கத்தை கொடுக்க வேண்டாம். வார்த்தை சொன்னான். அவன் வார்த்தைப்படி நடத்தினால வாழ்க்கை எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டு தெரியுமா? ஆதியாகமம் 32:10 பார்த்தீங்கன்னு சொல்லுவான், இந்த கோலும் தடிமை யோர்தானை கடந்து போனேன். இவ்வளோ 2 விதமான பரிவாரத்தோடு ஆண்டு நான் ஆசிர்வச்சிருக்காருமா. 2 பரிவாரத்தோடு ஆசிர்வச்சிருக்காருமா. அப்படித்தான் வாழ்ந்தோம், அப்படித்தான் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தோம். ஆனால் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, கடவுளுக்கு சாட்சியாக வாழும்போது, மகிமையை வாழும்போது ஆண்டவர் இன்னைக்கு ஈசாக்கு யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை பூமியை தாங்கக்கூடாத இருந்தது. இன்றைக்கி ஆண்டவர் அப்படி தான் நடத்தி வராரு. எத்தனை விதமான காரியங்கள் வந்தாலும் சரி, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில்
பட்டு ராவில் இருள் வந்து மூடிட துக்கத்தால் நான் கல்லி சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உன்னை கிட்டி சேர்வேன் வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் ஓமகண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் பரத்து கேரும் படியை போலவே என் போதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே பரத்து கேரும் படியை போலவே என் போதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே கிருபையாக நீரனுக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய மெய்யழைத்து தந்து கூற நாகச் செய்யும் தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் இத்தரையில் உங்கள் தாயின் துயரில் ஆட்டுவேனே இந்த துன்பத்தின் வழியாய் எல்லோமை கெட்டி சேவே தேவனே நான் ஓமகண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் என்னோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். யாக்கோபு வாழ்க்கையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பெண்ணுக்கும் ஆடு மேய்ச்சான்ல, ஒரு மனைவி அடையணுங்கிறதுக்காக 7 வருஷம் ஆடு மேய்ச்சான். அம்மாவங்காரையும் ஏமாற்றிட்டான். எந்த பெண்ணுக்கும் ஆடு மேய்ச்சானோ அந்த பெண்ணை கொடுக்கல. மூத்தவள் இருக்கும்போது இளையவளை கொடுக்க முடியாதுன்னு ஏமாற்றிட்டான். மறுபடியும் அந்த பெண்ணுக்கு 7 வருஷம் 14 வருஷம் ஆடு மேய்ச்சான். யாக்கோவுக்கும் என் வாழ்க்கைக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. என் மாமனார் வீட்டில் என்னுடைய சொந்த தாய் மகளை தான் திருமணம் பண்ணியிருக்கேன். என் மனைவிக்கு நான் ஆடு மேய்ச்சிருக்கேன். என் மாமனார் வீட்டில் ஆடு மேய்ச்சிருக்கேன். நான் படிக்க காலத்தில் எனக்கு ஃபீஸ் கட்டணும், காசு இருக்காது. எனக்கு சாப்பாட்டுக்கே காசு இல்லை. எங்கே பிறகு ஃபீஸ் கட்ட முடியும்? காசு இருக்காது. ஏப்ரல் மே மாதம் 2 மாதம் ஆடு மேய்ச்சா தான்
அவர் கொடுக்க காசு வச்சு ஃபீஸ் கட்ட முடியும். சில பேர் சொல்லுவாங்க, நீ ஆடு மேய்ச்சி ஏமாற்றி தானடா பொண்ணை கட்டம்பாங்க. ஆமாம், இல்லைன்னு சொல்லலையே, ஆமான்னு தான் சொல்லுதேன். ஆடு மேய்ச்சி தான் பொண்ணு கட்டினேன். அது மாத்திரமில்லை, என் மகா காரூணியா படித்தா சென்னையில், இப்போ ஊரில் இருக்க. காரூணியா படிக்கும்போது ஒரு நாள் நான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கேன். பிரதருக்கு எனக்கு ரொம்ப லிங்க் உண்டு. தினகரன் ஐயா வந்து என்னை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்பலாம் அளவு கடந்து நேசிப்பாங்க, உயிராக நேசிப்பாங்க. யோனத்தான் தாவீது எப்படி யோசித்தான், தாவீது யோனத்தானை உயிரை போல் நேசித்தான்ல, அதோட பிரதர் என்னை ரொம்ப நேசிப்பாங்க. காரணியாவுக்கு போயிருக்கேன். என் மக கேட்டா, எனக்கு 1500 வேணும்னு கேட்டா. நான் சொன்னேன், எனக்கு 1000 வேணும், என்னென்னு தெரியாதுமா, சொல்லி இங்கிலீஷை சொல்லி. இல்லை தெரியும், உங்களுக்கு தெரியும்னா. எதுக்குமான்னு கேட்டேன். எனக்கு ஒரு செருப்பு வாங்கணும்னா. எப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தூக்கி போட்டுச்சு. 1500 செருப்பு வாங்கணுமான்னே. சொன்னால் என் கூட படிக்க மதுரை பிள்ளை ஒருத்தி கெட்டியிருக்கா, போட்டிருக்கா, 1400 ரூபாய்க்கு போட்டிருக்கா. உன்னோட எங்கள் அப்பா குறைஞ்சவர் இல்லை, உன்னோட அதிகமாக தான் எங்கள் அப்பா தருவாங்க சொல்லி சொன்னேன்னா. எப்படி நம்பிக்கையில் சொன்னேன்னே. ஆபிரகாமுடைய மகன் எலியேசர், ஆபிரகாம் வேலைக்கார எலியேசர் பெத்துலி வீட்டு பொண்ணு பார்க்க போவான். ஈசாக்கு பொண்ணு பார்க்க போவான். பொண்ணு பார்க்க போகும்போது அதையும் 24:35 சொல்லுவான், என் எஜமா செல்வ சீமானாக இருக்காருமா, ஒட்டகங்களும் கழுதைகளும் குதிரைகளும் நிறைய இருக்குது, ஒட்ட சீமானாக இருக்காருமா. அதை போல் எங்கள் அப்பா சீமானாக இருக்கீங்க இல்லாம்பா. நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆடு மேய்ச்சேன். உங்கள் அம்மா அடையணுங்கிறதுக்காக இல்லை, என்னோடய கஷ்டத்துக்கு ஆடு மேய்ச்சேன். ஒரு நாள் ஏரிக்கரையில் ஆடு மேய்ச்சிட்டு போகும்போது கொடூரமான முள் என் காலை குத்திருச்சு. குத்தின உடனே கீழே அம்மானு கீழே சாஞ்சி விழுந்தேன். ஆடு மேய்க்க மேய்ப்பர் கூட வந்தேன். சொன்னால் காலில் தோல் மாட்டிட்டு வரலையான்னு கேட்டான். தோல் அப்போ செருப்பு கிடையாது. அவனுடைய தோலை கழட்டி என்று கொடுத்து நாளையிலேருந்து தோல் மாட்டிட்டு வான்னு சொன்னான். அப்படி இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன். என் வாழ்க்கை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தோம், ஒன்றும் இல்லாமல் கஷ்டத்தோட கண்ணீரோட வேதனையோட வாழ்ந்தோம். எதுவுமே கிடையாது. நல்ல சாப்பாடு கிடைக்காது. யாராவது இட்லி தோசை கொடுத்தா பாக்கெட் வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோ ஆசை, இட்லி தோசைக்கு ஆசை. ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷன் ஆண்டவன் உயர்த்தினார்னா உங்கள் வாழ்க்கையை உயர்த்த மாட்டாரா? காரணம் கேட்டால் அவரை நம்பினதுனால, அவர் நேசித்ததுனால, கடவுளுக்கு சாட்சியம் வாழ்ந்ததுனால, ஒரு மகிமுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால, ஒரு வைராக்கியமான வாழ்க்கை. கர்த்தரே தெய்வம், ஆண்டவர் ரட்சகர், அது சொல்லி ஒரு வைராக்கியமான வாழ்க்கை மனுஷன் வாழணும். அண்ணன் பிறகு சொன்னாங்கல்ல, அவர் பாடுபட்டது யாருடைய மனசு வேதனைக்கு அவர் வரல. எல்லாரும் ஆண்டவர் அறியணும், கர்த்தரே தெய்வம்னு எல்லாரும் சொல்லணும். பவுலை கட்டி போட்டிருப்பாங்க. கட்டி போட்டு அகிரிப்பா ராஜா, பெஸ்ஸு எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 27, 28 வசனம் வாசிக்கும் போது அகிரிப்பா ராஜா கேட்பான், எனக்கு கிறிஸ்தவன் ஆகுறது நீ சம்மதிக்காதன்னு கேட்பான். பவுல் என்ன சொல்லுவான், நீ கிறிஸ்தவனை மாத்திரமல்ல, என் கட்டுகள் தவிர, இந்த கட்டுகள் தவிர மற்றெல்லாம் என்ன போல ஆகணும், சாட்சியம் வரணும், அதுக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு சொல்லுவான். இதுதான் வாழ்க்கை. ஒரு வைராக்கியம் வேணும். இந்த கிராமத்து மக்கள்லாம் வந்து ஆண்டவர் நம்பணும். இந்த கிராமமே செழிக்கணும், ரட்சிப்பு அடையும். அந்த கிராமம் செழிக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு உருக்கிட்ட மக்களாக வாழ்வாங்க. முகத்தில் ஒரு சந்தோஷமா இருக்கும். கிறிஸ்தவ அணிஞ்ச மக்கள் முகத்தை பாருங்க, சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா வாழ்வாங்க. அவளுக்கு ஒரு குறையும் இருக்காது. ஒரு குறை ஆண்டு கொடுக்கவே மாட்டாரு. நீ அவரை நம்பினா பாரு, நம்பினா ஒரு வாழ்க்கையில் ஒரு குறைவு, ஒரு கஷ்டம், வேதனை, கண்ணீரே வராது. அதை தாங்கக்கூடிய இருதயம் வேணும். காந்தி ஒரு தடவை அப்படி செய்தியில் சொல்லியிருக்காரு. பெரோஸ்ன்னு சொல்லி ஒரு மனுஷன் ஜெயலலிதா இருந்தான். ஜெயலலிதா இருக்கும்போது பூட்ஸ் காலட்டை காந்தியை எட்டி உதைப்பானா, மற்ற கைதிகளெல்லாம் எட்டி உதைப்பானா. எல்லாரும் ஐயோ ஐயோ அம்மா ஐயோன்னு கதறுவாங்களாம். காந்தி வந்து கடவுளே கேட்பாராம், அடி தாங்க முடியாமல். காந்தி சொன்ன வார்த்தை, அந்த
ஜெயில் வார்டனுக்கு பிடிச்சு போச்சு. காந்தி அதிலிருந்து அடிக்கலை. அடிக்காமல் காந்திகிட்ட வந்து கேட்டானா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரான் காந்திகிட்ட. காந்தி சொன்னாரன், எனக்கு ஏதாவது ஒரு புக் இருந்தால் குடிங்க, படிக்கிறதுக்குன்னு கேட்டாரான். அப்போ ஜெயில் வார்டன் வந்து பைபிள் சம்மந்தப்பட்ட புக்கை அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. பிடித்தவன் ஆண்டவர் அறியணுங்கிறதுக்காக புத்தகத்தை கொடுத்துருக்காரு. காந்தியும் இவரும் ரொம்ப ரொம்ப சிநேகமாயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆர்டரை கொண்டு வந்தார். காந்திகிட்ட கொண்டு வந்து, 2 செய்தி நான் வச்சுருக்கேன். என்ன செய்தி? ஒரு செய்தி சந்தோஷமான செய்தி, ஒரு செய்தி துக்கமான செய்தின்னாராம். என்ன செய்தி கேட்கும்போது, நீ விடுதலை ஆக போகிற, அந்த விடுதலையுடைய ஆர்டர் கையில் வச்சுருக்கேன், சந்தோஷமான செய்தி அப்படின்னாராம். துக்கமான செய்தி என்னன்னு கேட்டால், நீ விடுதலை ஆகிட்ட ஒன்று பார்க்க முடியாது எனக்கு, அதான் துக்கமான செய்தின்னாரா. அப்போ காந்தி சொன்னாரா, நான் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தரட்டுமான்னு கேட்டாரா. என்ன கிஃப்ட்னு கேட்டாரா. காந்தி ஜெயிலில் இருக்கும்போது ஷூ தயார் பண்ணியிருக்காரு. ஷூ தயார் பண்ணி அவர்கிட்ட அந்த கிஃப்டை கொடுத்துருக்காரு. அந்த ஷூ போட்டு பார்த்தா ரொம்ப 99% கரெக்டாக இருக்குது. உடனே கேட்டாரா, எனக்கு எப்படியா தெரியும், இவ்வளோ அழகாக ஷூ தைச்சி கொடுத்துருக்கிய, எப்படி உனக்கு தைக்க தெரியும் அப்படின்னு கேட்டாரா. அவர் சொன்னாரா, அவர் மார்பில் துணி போட்டுருந்தாராம். துணியை எடுத்து காட்டினாராம். பார்த்தீங்களா, நீ மிதிச்செல்லாம் என்ன பல முறை மிதிச்சிருப்பல்ல, இந்த கால் தடா பத்தியா, இதை பார்த்து நான் வரைஞ்சேன் அப்படின்னாரா. அப்படியே காலில் விழுந்து கதறி அழுது, இனி நான் யாரையும் அடிக்க மாட்டேன், யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், கதறி அழுதாராம். இதுதான் அன்பு. இப்படி தான் மனுஷன் வாழ்க்கை வாழணும். ஒரு வைரேக மனுஷன் வாழக்கூடாது, செத்தான முகத்தை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் சிலுவையில் மன்னிச்சார்ல, தன்னை துன்பப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்க, கஷ்டப்படுத்த எத்தனையோ விதமான கஷ்டத்தில் வாழ்ந்த மக்களை ஆண்டு மன்னிச்சார்ல. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது அறியாதுன்னு மன்னிச்சார்ல. மன்னிப்பது மாத்திரமல்ல, நம்ம மன்னிக்கூடிய சுவாமி உள்ள மக்களாக வாழணும். சில மக்கள் கஷ்டப்படும் போது கண்ணீரை பார்க்கணும், கண்ணீரை பார்த்து கூப்பிட்டவங்களோட அன்பாக பேசணும். பேசும்போது ஆண்டவர் நமக்கு விடுதலை தரக்கு நல்ல ரட்சகராக இருக்காரு, நல்ல தெய்வமாக இருக்காரு. ஆண்டு சாதாரண தெய்வம் இல்லை. இந்த பூமியில் சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் நன்மை சில சுற்றி திரிந்தாரு. என்கிட்ட பாவம் உண்டு, யார் என்ன குற்றப்படுன்னு கேட்டார். ஒரு அவதாரம் கேட்கல, ஒரு தலைவர்கள் கேட்கல, ஆண்டவர் கேட்டாரு. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, யோவான் 8:46 வாசிக்கும் போது என்கிட்ட பாவம் உண்டு, யாரும் அவனை குற்றப்படுத்தணும்னு கேட்டார்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் அன்பான வாழ்க்கை. வாழ்ற வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். வாழ்ந்த காயங்கள், வாயின் மார்த்தங்கள் பிறருடைய காயத்தை மாற்றணும். கண்ணீர் துடைக்கணும். எத்தனை மக்கள் குஷ்டத்தோட வேதனையோட எத்தனையோ காரியங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர்ல, தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர்ல. நீ ஆண்டவருக்கு சாட்சியா வாழும்போது, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை நீ வாழும்போது, ஒரு ஆத்ம பாரத்தோடு நீ வாழும்போது, தேவன் எத்தனையோ மக்களை கூட்டமா தருவாரு. இதே இடத்துல, இதே கிராமத்துல எத்தனையோ குடும்பம் எழும்ப போறாங்க, சாட்சி உள்ள மக்களை எழும்ப போறாங்க. கர்த்தரே தெய்வம் சொல்லக்கூடிய மக்களை வரப்போறாங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை. நீ வாழும்போது, மற்றவருடைய கண்ணீருக்கு நீ சாட்சியை வாழும்போது, ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை அப்பா, உங்களுக்கு ஆராதனை, 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 ஆராதனை அப்பா.
பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காரிஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேரோ ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேரோ ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் பறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் பறந்திருப்பே. ஹல்லேலூயா. வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக வாழணும். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். உன் நடையை பார்த்து சொல்லணும். நீ யாருக்கு ஜெபம் பண்ணலாம்? நீ அவங்க தான் பாஸ்டமாக தான் ஜெபம் பண்ணணும், பாஸ்டே ஜெபம் பண்ணணும் இல்லை. ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் வராங்களா, 2 கரங்களையும் தலைமையில் வச்சு இயேசு ரத்தம் செய்யும், ரத்தத்தால் விடுதலை உண்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது பெரிய விடுதலை ஆண்டு கொடுப்பாரு. பெரிய விடுதலை, பெரிய விடுதலை. தோமா அவனுடைய 12 சீடரில் இந்தியாவுக்கு வந்திருக்கும்போது உலக நாடும் போயிட்டார். பாகிஸ்தான்லேயே ஒரு நாட்டில் இருக்கும்போது கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. கல்யாண வீட்டுக்கு போய் ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை பாம்பு கடி செத்து போச்சு. செத்து போன உடனே அந்த பிள்ளையை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த பிள்ளையை கொண்டு வந்து போட்ட உடனே அந்த பிள்ளையை சுகப்படுத்த முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றுமே சொல்லலை. அப்படியே ஜெபத்தில் கலந்துட்டு அந்த பிள்ளைக்கு அவர் ஜெபம் பண்ணும்போதே அந்த பிள்ளை கண் முடிச்சிருக்கா. உடம்பெல்லாம் நீல நிறம், ப்ளூ நிறமாயிடுச்சு. உடனே ஊக்கமாக ஜெபம் பண்ணி ஒரே காரியத்தில் எந்த பாம்பு கடிச்சோ அதே பாம்பு திரும்ப வந்தது. எந்த பல்ல வச்சு கடிச்சதோ அந்த இடத்துல விஷத்தை உறிஞ்சிட்டு போயிடுச்சு. மக உயிரோடு இடம் போயிட்டா. அது மாத்திரமல்ல, அவர் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு மனுஷன் ரொம்ப அக்கிரமாக பண்ணிக்கிட்டு இருந்த பந்தியில் ரொம்ப தகராறு பண்ணியிருக்கான். தோமாவுடைய 49 வயசில், ஆண்டவர் உலகத்தில் 49 வயசில் ஒரு சிங்கம் அந்த மனுஷனை கையை கொண்டு போயிடுச்சு. கையை கொண்டு ஒரு இடத்துல போட்டுருச்சு. அந்த வழியே நாய் அந்த கையை தூக்கியாந்து அந்த பையன்கிட்ட போட்ட உடனே தோமா எடுத்து கையெடுத்து ஒட்டி அவனை சுகப்படுத்தி விட்டார். இப்படி எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ விதமான காரியங்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிற தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், இன்றைக்கு வாழ்க்கையில் ஆஸ்வதிக்க தெய்வம். அதே போல் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி ஆண்டவர் ஆஸ்வதிக்க தெய்வமாக இருக்குது. மாத்திரமல்ல, நிறைய அற்புதங்கள் அடையாளம் கொடுப்பது செய்வார். ஒருவேளை இந்த கிராமத்தில் அந்த போதகர் வந்துட்டார், நாங்கள் சேர்ந்துட்டோம், சரியாதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், வாழ்க்கையில் ஒரு குறைவு வாழ்க்கையில் வராது. பகுதியெல்லாம் பார்த்தா எல்லாம் விவசாயம் நடக்குது. பார்த்தேன் விதத்தில் வாசிக்கும்போது ஆதியாம் 22:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தனால 100 மடங்கு பலம் பெறுவான். அதுபோல் பலத்தாண்டு தரப்போறது மாத்திரமல்ல, உங்களை வேறு பிரிக்கப்பட்ட மக்களாண்டு மாற்றி தருவார். வேறு பிரிக்கப்பட்ட மக்களை மாத்திரமல்ல, உலகம் தரக்கூட சமாதானத்தை வாழ்க்கையில் தருவார், சந்தோஷத்தை தருவார். ஒரு மனுஷனை தர முடியாது. எங்கள் ஊரில், கிராமத்தில்
ஒரு மனுஷன் வீட்டில் அந்த அம்மாவுக்கு பேர் ரஞ்சிதம், நம்ம பேர் ரஞ்சிதம். அவள் தலைக்கு மேலே ஒரு படத்தை மாட்டியிருந்தா. என்ன படம்னா முட்டு கீழே கால், அவ்வளோதான். நான் சொன்னேன், ஒரு மனுஷன் காலை மாட்டிக்கியவன் என்னம்மா புத்தி உனக்கு, காலை உன்னை விடுதலை தர முடியுமான்னு கேட்டேன். இது மாட்ட உனக்கு தருத்திரம் போகாதுமான்னு சொன்னேன். அவள் புருஷன்ட்டு சொல்லியிருக்கா. புருஷன் சொல்லிட்டாரு, அவங்களுக்கு அவங்க தெய்வம் பெருசு, நமக்கு பெருசுன்னு சொல்லிட்டார். அக்கா அந்த காலை எடுக்கவே இல்லை, ஃபோட்டோமா எடுக்கவே இல்லை. அடுத்த மாதம் நானும் எங்கள் அண்ணியும், எங்கள் அண்ணனுடைய ஒய்ஃப் அண்ணியும் நாங்கள் ஊருக்கு போயிருக்கோம். அவள் கால் நீட்டி உட்காந்துருக்கா, நீளமாக கால் நீட்டி, காலோட பெருசு வீங்கிருக்கு. அவள் சொன்னா, அக்கா என் காலை பார்த்தீங்களா அக்கா கேட்டா. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அந்த படத்தை தூக்கி தூர போடுவோம், வாழ்க்கையில் விடுதலை வந்துடும். அதுக்கடையில் விடுதலை வராதுன்ட்டேன். ஆத்திரத்தை தூக்கி படத்தை தூக்கி போட்டால் கால் சரியாக போச்சு. அடுத்த நாள் போகிறோம், கால் நல்லா ஆகிட்டாக்கா, பாருங்கக்கா தான் கடவுளுடைய ஒன்று அன்பு தாம்மா திருடி கடந்து போயிட்டோம். அடுத்த மாதம் வந்து அவன் ரொம்ப சீரியஸ். காரணம் கேட்டால் புருஷன் சொல்லிட்டான், நீ செத்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், எனக்கு அந்த கால் தான் வேணும்ன்ட்டான். நிறைய பேர் வாழ்கிறான். வைராக்கியமான காரணம், செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு மனைவி எனக்கு ஃபோட்டோ தான் வேணும்னா. கடை வந்து வயிறு பிடிச்சி செத்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இரவு 3 மணிக்குள்ளே இறந்துருவா, இறந்த உடனே சுடுகாட்டு கொண்டு போய் குளித்திருங்க, இல்லைன்னா நிறைய கிருமிகள் வந்து நிறைய பாதிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அறியாமல் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க, தெரியாமல் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க ஆண்டவர் உலகத்தில் வந்தார். ஜனங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருவடைய ஆண்டவர் உலகத்தில் வந்தார். அந்த தெய்வத்தை நம்பி வந்திருக்க நீங்கள் இன்றைக்கி ஆஸ்வதிக்கப்பட போகிறீங்க. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா, நோக்கி பார்க்குற ஆண்டவரே, கரைங்களோடு குடியிருக்கிட்ட ராஜான்னு கேட்கலாமா? வாழ்க்கை இத்தனை போராட்டம் இருந்தாலும் இன்றைக்கு விடுதலை தரப்போகிறார். வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். சரியத்தின நிறைய பெண்கள் வாழ்க்கையில் யூட்ரஸில் தகராறு, பிரஸ்டில் தகராறு, கேன்சர், எத்தனையோ குடும்பங்களில் பாதிக்கப்படுறாங்க. இயேசுவின் ரத்தம் தான் சுகப்படுத்த முடியும். எசேக்கியா ராஜா கேன்சர் வந்து சாக போகிறான். தீர்க்கதரிசி ஏசாயா சொல்கிறான், வீட்டுக்காரத்தை ஆயத்தப்படுத்து, நீ சாக போகிறேன்னு சொல்லும்போது கதறி அழுறான். கதறி ஆண்டு கேட்க, ஆண்டவரே நமக்கு இப்படி வைராக்கியமாக வாழ்ந்தனே, இப்படி நான் வளர்ந்தனே, உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தனேன்னு சொன்னான். ஆண்டவர் கண்ணீரை பார்த்து கேட்ட என்ன சொன்னார்? விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 ஆண்டுகளும் கூட்டி கொடுப்பேன்னு சொன்னார். 15 ஆண்டுகள். இன்னைக்கு அதே போல வாழ்க்கையில் உன் கண்ணீரோடு நீ வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குமா கிடைக்காது சொல்லி இருந்திருக்கலாம். விடுதலை தரக்கூடிய நாயகர் இன்றும் வாழ்க்கையில் விடுதலை தருகிறார். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. இந்த குளிர்ச்சியான நேரத்திலும் கூட நீ படைத்த ஏதேன் தோட்டத்தில் வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் தேடி வந்த தெய்வம். இந்த ஜெபக்கூடாத்தை வந்து இந்த பிள்ளைகளை தேடுறீங்கப்பா. இந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு துடைக்கப்பட கிருபை தாங்க, வேதனைகள் மாற்றப்பட கிருபை தாங்க, விடுதலையோடு செல்ல கிருபை தாங்க. கரம் கூட இருக்கட்டும் அப்பா, கூட இருக்கட்டும், காத்து கொள்ளுங்க. இயேசு நீ நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே.